நியாயமா போராடின மாணவர்களுக்கு நடுவுல சில ஊடுருவற்காரர்களும் உள்ள புந்துட்டாங்க. அதுல அங்க போயிட்டு வந்து ஆர்டிகல் 370 நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் போடுறாங்க. மோடியை வந்து நேபாளத்துல நடந்த போல இங்கேயும் நடக்கும். இந்த போராட்டம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்க சிபிஐ கிட்ட போயிருச்சு அந்த வழக்கு. என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போராட்டத்துல வந்து ஈடுபட்ட சிஆர்பிஎஃப் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? பெலட் புல்லட் யார் மேலே யூஸ் பண்ணுவாங்கன்னா காஷ்மீரில் கல்லடிப்பாங்கல்ல. அது இல்லாமல் ஆர்எஸ்எஸ் படை ஒன்று முழுக்க திரண்டு வந்து நின்று அடிச்சிருக்காங்க. இல்லை ஆர்எஸ்எஸ் படை தான் எப்படி சொல்லுங்க? Besmani Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Rajmahal Silks Madurai. மாணவர்களுடைய போராட்டம் எதற்காக அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்களோ அந்த போராட்டமானது வெற்றி பெற்றுச்சு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பதவி விலகிட்டாரு. இதெல்லாத்தையுமே பார்க்கும்பொழுது பாஜகவினுடைய அரசிற்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இது பாஜகவுக்கெல்லாம் பின்னடைவு கிடையாது. பாஜக வந்து எந்த அளவுக்கு மாணவர்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனையோ எக்ஸாம்ஸ் நடந்தப்போ எவ்வளவோ வந்து இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, முறைகேடுகள் நடந்தது, இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருந்தது. ஆனால் அதுக்காகலாம் எதுக்கும் ஒரு விரலை கூட யாருமே அவங்க வந்து காங்கிரஸ் சார்ந்தவங்க அசைச்சது கிடையாது. ஆனால் பாஜகவில் இந்த முறை நீட் எக்ஸாமுக்கு இந்த மேலே வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு உடனே இமீடியட்டாக என்டிஏல வந்து அதை வெளியிட்டுட்டு உடனடியாக அந்த எக்ஸாமை ரத்து பண்ணிட்டு உடனடியாக வந்து தேதி மாற்றி ரீடெஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து இந்த போராட்டம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம எவ்வளோதான் ஸ்ட்ரிக்டாக இது பண்ணாலும் அந்தந்த மாநிலங்களில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த மாநிலத்துக்குள்ளே இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுது, ஸோ அடுத்த முறை இன்னும் ஸ்ட்ரிக்டாக இது பண்ணி ஆன்லைனில் நம்ம வந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி மாற்றுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருந்தார். அப்படி இருந்தும் கூட இந்த உண்ணாவிரத போராட்டம் இது எல்லாமே நடந்தது, நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ அவர் வந்து அவரோட இதிலே தெளிவாக சொல்லியிருக்காரு, மாணவர்களோட உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். அதே நேரத்தில் மாணவர்கள் நியாயமாக போராடின மாணவர்களுக்கு நடுவில் சில ஊடுருவற்காரர்களும் உள்ள புந்துட்டாங்க. அவங்களோட அஜெண்டா வந்து இந்தியாவில் ஒரு கலவரத்தை தூண்டணும், இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்களோட அஜெண்டா, அவங்க அதுபடி நடந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அப்பாவி மாணவர்கள் இரையாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கன்சர்ன்ல அவர் இதுக்கு நான் முழு தார்மீக பொறுப்பெடுத்து நான் வந்து அதை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த நீட் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்காக அவரே வீடியோ போட்டு பர்சனலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, என்ன நடந்திருக்கு, நாங்கள் என்னென்ன ரெமெடியல் மெஷர்ஸ் எடுத்திருக்கோம், இதுக்குன்னு ஒரு சிறப்பு மசோதா கொண்டு வர போகிறோம், சப்போஸ் இது மாதிரி தப்பு செஞ்சுருக்காங்கன்னா உங்களுக்கு நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோங்கிற ஒரு விஷயம் இல்லை. இது வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனோடனே இமீடியட்டாக சிபிஐ கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 47 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கையை மீறி போகுது. இல்லை கையை சிச்சுவேஷன்ல தான் ஆக்ஷன் அப்படி கிடையாதுங்கம்மா. நீங்கள் இதுக்கு முன்னாடியே இந்த போராட்டம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே சிபிஐ கிட்ட போயிருச்சு அந்த வழக்கு. என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் அந்த யார் யார் மேலெல்லாம் அவங்களுக்கு வந்து இது வந்துச்சோ அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறது, அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்டே தான் வந்துட்டு இருந்தது. அப்போ இவங்க இந்த போராட்டம் அப்படின்னு வரும்பொழுது இந்த போராட்டத்தின் வழியா வேற அந்நிய கண்ட்ரிகளோட நாடுகளோட டீப் ஸ்டேட்ஸ் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இதுக்குள்ள இருக்கு அப்படின்ற ஒரு அலர்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இதை வந்து நம்ம ரொம்ப சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஜென்சி கிட்ஸ் வந்து இதுல வந்து இன்வால்வ் வராங்க. திரும்ப ஒரே குற்றம் நடக்குது அப்படிங்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திரும்ப நடக்கிறது இல்லைங்கம்மா. நீங்க யோசிச்சு பாருங்க, இதே கேள்வியை நீங்க எப்படி கேட்கலாம். சோ இதை வந்து ஏற்கனவே நடந்தது அந்த வார்த்தையை தான் நான் கேட்கிறேன். ஆமா, அது உண்மைதானேங்கம்மா. அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, இங்க ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கு ஃபுட் எங்க இருந்து வருது? பங்களாதேஷ்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்றாங்க, ஃபுட் ஆர்டர் பண்றாங்க, கத்தார்ல. மாணவர்கள் மேல முத்திரை குத்தல நீங்க புரிஞ்சுக்கணும். மாணவர்களுக்கு நடுவுல வந்து இடையில வந்து உங்க போடுறாங்க. நீங்க வந்து இப்ப நேத்து வந்து டெல்லி போலீஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க, ஒரு எஃப்ஆர்எஸ். அதுல 400 கிரிமினல்களோட முகங்கள். ஆமா, ஏமா பங்களாதேஷ் கொடி எங்க கையில வச்சிருக்காங்க, ஆப்கானிஸ்தான் கொடி கையில வச்சிருக்காங்க. அப்ப நீங்க யார் கொடி வச்சிருப்பாங்க? இந்தியாக்குள்ள நீங்க ஒரு போராட்டம் நடத்துறீங்க, நீங்க வீடியோ எடுத்து வந்திருக்கு பாருங்க, கையில வந்து ஒரு பாலஸ்தீன் கொடியை ஒருத்தர் வச்சிருக்காரு. நிறைய வீடியோக்கள் வந்துச்சு, எதுலயுமே பங்களாதேஷ் கொடி. நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புறேன், நீங்க வேணா பாருங்க. அப்ப அந்த கொடியை எதுக்கு வச்சிருக்கீங்கன்னா உடனே மறைக்கிறாங்க ஒருத்தவங்க வீடியோ எடுத்துட்டு போனோன்னு. அதுல அங்க போயிட்டு வந்து ஆர்டிகல் 370 நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் போடுறாங்க. மோடியை வந்து நேபாளத்துல நடந்த போல இங்கே நடக்கும். அப்ப இது மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குன்னா இவங்க மாணவர்கள்னு நீங்க நினைக்கிறீங்களா? மாணவர்கள் ஒரு நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிற மாணவர்கள் இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா? மாணவர்கள் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி மேல வந்து பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறது, சிஆர்பிஎஃப் விமன் சிஆர்பிஎஃப் உங்களை வந்து புடிச்சு எடுத்து சரியா? முதல்ல யார் வந்து ப்ரொவோக் பண்ணாங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். மிக்க ஒரு பொசிஷன்ல அந்த இடத்துல யார் இருக்கா? காவல்துறையில இருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு காவலரை கூட்டத்துல தெளிவான வீடியோ அபிஜித் திட்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரே ஒரு காவலர் நடுவுல நிக்கிறாரு, அவரை சுத்தி வளைச்சு அத்தனை பேர் அடிக்கிறாங்க.
அப்போ அவர் இது பண்றதுக்காக சிஆர்பிஎஃப் உள்ள வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் லத்தி சார்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு காவலரை எதுக்காக நீங்க தாக்குவீங்க? ஒரு மாணவர்கள் செய்வாங்களா அந்த வேலையை? அதே போல ஒரு அவங்க பெண் காவல்துறை அதிகாரியை இழுத்து மாலஸ் பண்ணி அவங்கள பயங்கரமா இது பண்ணி லிஞ்ச் பண்ணி அவங்களோட கை கம்ப்ளீட்டா வந்து இதாயிருக்கு. அப்ப இதெல்லாமும் வீடியோ வந்திருக்குல்ல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? காவல்துறை அதிகாரிகளையும் சிஆர்பிஎஃப் வீரர்களையும் அவங்க முகத்துல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சா நீங்க பேசாம இருப்பீங்களா? பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கலாமா? இன்னொன்னு நீங்க மீடியால இருக்கீங்க. மீடியால இருக்க விமன் எத்தனை பேர் ஹராஸ் பண்ணப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் மாலஸ் பண்ணப்பட்டிருக்காங்க? நீட்டுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, வீடியோவே இருக்கு, லைவ் வீடியோ இருக்கு. உங்களுக்கு வேணா நான் அனுப்புறேன், பிகைன் உட்ஸ்ல போடுங்க. அந்த பொண்ணு மைக் எடுத்துட்டு போற பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து எல்லாரும் பிடிச்சி ஹராஸ் பண்ணி அங்க அவங்க மீடியால இருக்கவங்க ஓடி வந்து அவங்களை காப்பாத்தி கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 பேர் வீடியோ இருக்கு. இது இல்லாம நிறைய பேர் வந்து நிறைய மீடியா வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாணவர்கள் இந்த வேலையை செய்ய மாட்டார்கள். அப்போ மாணவர்கள் நீட்ல இருக்க குளறுபடிகளை நீக்குங்கன்னு கேட்கறது அவங்க நியாயமான கோரிக்கை. ஆனா அதுக்குள்ள ஊடுருவற்காரர்களும் கிரிமினல்களும் அக்யூஸ்டுகளும் உள்ள புந்துட்டாங்க. அதை நேத்து டெல்லி போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 கிரிமினல்ஸோட ஃபேஸ் வந்து ரெகக்னைஸ் ஆயிருக்கு அந்த கூட்டத்தில் இருந்தவங்களோடது. கிரிமினல்களுக்கு என்னமா நீட் எக்ஸாம் மேல அக்கறை, நீட் எக்ஸாம்ல இருக்க குளறுபடிகளை நீக்கணும்னு ஆல்ரெடி நம்ம கிரிமினல் உங்களுக்கு என்ன அக்கறை? கடந்த 12 ஆண்டு காலத்துல பாஜகவினுடைய ஆட்சியிலே இல்லாத புதிய மாற்றங்கள் இந்த கடந்த 3-4 தினங்கள்ல பார்க்க முடிஞ்சு. பார்த்தா பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வீடியோ ஒண்ணு வந்து வெளியிடுறாரு. அப்புறம் வந்து பார்த்தா ஒன்றிய அமைச்சர்கள் வந்து போராட்டக்காரர்களோட போய் சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. மறுநாளே பார்க்க போனோம் அப்படின்னா கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகிறார். இந்த மாதிரியான செயல்பாடுகள் அடுத்தடுத்து நடக்கும் பொழுது இத்தனை வருடங்கள்ல இல்லாத மாதிரி மோடி அவர்கள் என்ன திடீர்னு இந்த அளவுக்கு இறங்கி வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட சேர்ந்து குழப்பமும் ஏற்படுது. அதாவது இவங்க எல்லாரும் வந்து தேச துரோகிகள். புல்வாமாவில் வந்தாலும் அவங்க தேச துரோகிகள். எங்கே எது நடந்தாலும் அதுக்குள்ளே வந்து தேச துரோகிகள் வந்துட்டாங்க, சைனீஸ் வந்துட்டாங்க, பாகிஸ்தான் வந்துட்டாங்க அப்படின்றது வந்து பாஜகவுடைய வழக்கமான புலம்பல் அது. ரைட்டுங்களா? இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்ட மாணவர்கள் அவங்க சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆர்கியூமெண்ட்டை நான் சொல்கிறேன். நான் வந்து வீடியோலாம் பார்த்து பிஹைண்ட் ரூட்ஸில் போடலாம் சொல்ல. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆர்கியூமெண்ட்ஸை நான் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்கியூமெண்ட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க சிஆர்பிஎஃப்? பெல்லட் புல்லட் யார் மேலே யூஸ் பண்ணுவாங்கன்னா, பொதுவாக வந்து இந்த காஷ்மீரில் கல்லடிப்பாங்கள்ல, கல்லடிக்கிற ஒரு டீம், அந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறது தான் பெல்லட் குண்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வோல்ட் மின்சாரம் வந்து தாக்கும் உடம்பில். அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? அது இல்லாமல் ஆர்எஸ்எஸ் படை ஒன்று முழுக்க திரண்டு வந்து நின்று அடிச்சிருக்காங்க போராட்டக்காரர்களை. அப்படியே சார் அந்த கேளுங்க, அது ஆர்எஸ்எஸ் படை தான் எப்படி சொல்ல முடியும்? அது எப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு இந்த டீம் போய் அவங்க வீட்டுக்கு போயிருக்கு, மாணவர்கள் படை. இதில் வந்து ஈடுபட்ட மாணவர்கள் வந்து பெரிய அளவுக்கு ஈடுபட்டிருக்காங்க. அஸ்ஸாமில் ஒருத்தர் மந்திரியாக இருக்கார், அவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரர். அவருடைய மகள் வந்து இந்த போராட்டத்தில் நின்று கோஷம் போட்டிருக்காங்க. அதாவது பிஜேபி இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தது வந்து ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். அதோட பூமிங் தான் வந்து நரேந்திர மோடி. அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் அதோட அந்த சோஷியல் மீடியாவோட பூமிங் தான் வந்து தாமோதரதாஸ் மோடி. அந்த சோஷியல் பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி வந்து நின்று போராடின மாணவர்கள். இப்போ தீப்கே வந்து ஒரு மகாராஷ்டிராவுடைய தலித். இன்னொரு பெருமை தீப்கே விஷயத்தில் நமக்கு இருக்குதுன்னா, அவர் வந்து ஒரு லோக்கல் நியூஸ் மீடியா ரிப்போர்ட்டர், மராத்தா டெய்லியுடைய லோக்கல் ரிப்போர்ட்டர். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டனுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் போட்டு போகிறாரு. ஆம் ஆத்மி கட்சியுடைய சோஷியல் மீடியா இன்சார்ஜாகவும் இருக்கார். இப்படி போகிறாரு. இந்த போராட்டங்களுடைய வேகம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நீட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக, நீட் கோச்சிங்க்காக இந்தியாவில் செலவிடப்படக்கூடிய தொகை என்பது 35,000 கோடி ரூபாய் செலவிடப்படும். ரைட்டுங்களா? இந்த நீட் வந்து 22 lakhs எழுதுகிறாங்க, 11 lakhs பாஸ் பண்ணுறாங்க.
1,30,000 வேக்கன்சிஸு. அதில் வந்து 64,000 கவர்மெண்ட்டு, அது ஓகே. பாக்கி இருக்கக்கூடிய 63,000 வந்து ப்ரைவேட். நீட் பாஸ் பண்ணால் போதும், அவங்கள வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோ வேணால் பணக்கார பசங்கக்கிட்ட டொனேஷன் வாங்கிக்கலாம். முன்னாடி வந்து துண்டு சீட்லலாம் எழுதி வாங்குவாங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ லீகலாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். இன்கம் டேக்ஸ் கவரேஜும் உங்களுக்கு இருக்குது, ரைட்டுங்களா? அந்த அளவுக்கான ஒரு இந்த நேஷ்னல் டெஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த நீட்டை வந்து கண்டக்ட் பண்ணுது. மொத்தம் ஒரு 35 பேர், அதில் 14 பேர் தான் பர்மனன்ட் ஸ்டாஃப், 50 பேர் வந்து டெபுடேஷன் அண்ட் டெம்பரரி ஸ்டாஃப். இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய மோசடி. அதனால தான் தமிழ்நாட்டில் நம்ம சொல்கிறோம் பேன் நீட், ரைட்டுங்களா? இங்கே நீட்டை வந்து முறைப்படுத்துங்கள்னு வட இந்தியாவில் வரக்கூடிய கோஷங்கள் வந்து வேறு. நம்ம பேன் நீட்டுன்றது, நீட்டு தேர்வே ஒரு மோசடி இருந்ததுனால தான் முழுக்க இந்தியாவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஹெவியஸ்ட்டு ஸ்ட்ரோக்கில் போகுது. ஆனால் தரமான மருத்துவர்கள் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீட் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. நீட் இல்லாமல் தாங்க தமிழ்நாட்டுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெவி, காலேஜஸ் ஹெவி, கவர்மெண்ட் தரப்புலேயே ஹெவி. எடப்பாடி பிரிவில் ஒரு 11 காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வந்தேன், காலேஜஸ் கொண்டு வந்தேன். அந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட இருக்குது, ரைட்டா? மற்ற மாநிலங்கள்லாம் அது பெரிய அளவுக்கு அங்கே இல்லை. ஸோ இந்த நீட் எக்ஸாம்னால் பயனடைகிறது முழுக்க முழுக்க பணக்காரர்கள் அவங்க தான். இப்போது என்ன லெவலுக்கு போயிடுச்சுனாமா, இந்த விவாதத்தை அந்த இடத்துக்கு தான் நான் நவுத்தணும்னு நினைக்கிறேன். என்ன லெவலுக்கு போயிடுச்சுன்னா, முன்னாடி இந்த நாமக்கல் நர்சரி ஸ்கூல் சொல்லுவாங்க, +2 எக்ஸாம் தான் இம்பார்ட்டண்ட்டு. +2 லெசனை வந்து +1லேயே எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க, ரைட்டா? இப்போ வந்து அந்த +2 வந்து வேலிடே கிடையாது. நீட்டு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு +2 வேலிடே கிடையாது. அவன் வந்து நீட்டில் வந்தால் தான் அவன் வந்து மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்டாக போக முடியும். ஸோ இந்த ஒரு என்டையர் சிஸ்டத்தையே, இப்போ அனிதா மாதிரி ஹையஸ்ட்டு +2 மார்க்கில் ஸ்கோர் பண்ணால் ஆளை தற்கொலை பண்ணி இறந்துச்சு அந்த பொண்ணு. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இறக்கக்கூடிய இந்த சூழல் இருக்கு இல்லையா, இது இந்த மோசடியான இந்த திட்டத்தால் விளைந்த ஒரு விஷயம். இதை எதிர்த்து போராடுறவங்க அங்கே வந்து ஃபேர் நீட்டுக்கு தான் போராடுறாங்க. இன்னும் நம்ம லெவலுக்கு வரல. நம்ம தான் வந்து இந்தியாவிலேயே அனைத்து கல்ச்சர், அது சம்ஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, அது இந்தியா இருந்தாலும் சரி, அனைத்து கல்ச்சர்களையும் அடித்து உடைத்து போகக்கூடிய ஒரு பார்வை, பெரியாரிய பார்வை, இதெல்லாம் கொண்டது திராவிட இயக்கம். நம்ம பேன் நீட்ல இருக்கோம், அவங்க ஃபேர் நீட்ல இருக்காங்க. பிஹைண்ட் வுட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம், ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show, powered by Rajmahal Silks Madurai.